சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் கட்சிகளை தண்டிக்க வேண்டும் என்ற விஜயகாந்தின் கருத்தை வரவேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழிடம் பிரமுகர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். உடுமலைப்பேட்டையில் சாதி மறுப்பு திருமணத்தை கண்டித்து பட்டப்பகலில் நிகழ்த்தப்பட்ட சாதிய ஆவண படுகொலை தமிழகத்தில் மட்டுமல்லாது நாடெங்கிலும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சாதிய ஆணவ படுகொலைகள் அரசியல் பின்னணியின் பக்கபலத்தால் ஊக்குவிக்கப்படுவது வேறறுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் தற்போது மேலோங்கி உள்ளது. இது தொடர்பாக நம்மிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வன்னியரசு, சாதிய ஆணவ படுகொலைகள் அதிகரிப்பதற்கு காரணமே சில அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள்தான் என்று குற்றம் சுமத்தினார். தமிழகத்தில் இளவரசன், கோகுல்ராஜ், உடுமலைப்பேட்டை சங்கர் உள்ளிட்ட 82 பேருக்கு மேற்பட்ட சாதி ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அது தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் ஆளுகின்ற அதிமுக அரசு தலித் விரோத அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இதற்கான உதாரணமாக இருக்கிறது. இந்த சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். பாமகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார் சாதிய வெறியை பாமக ஒருபோதும் ஆதரிக்காது என்று தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சியையும் மாற்றத்திற்கான அரசியலையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் செயல்பாடையும் எந்த விதத்திலும் எதிர்கொள்ள முடியாத திகைத்து நிற்கும் கட்சிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது சாயத்தை பூச முயற்சி கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சி ஒருபொழுதும் பலிக்காது, மக்களிடையே வெல்லப்போவதும் கிடையாது. இதுதான் யதார்த்த நிலை. உடுமலைப்பேட்டை படுகொலை குறித்து தனது வேதனையை நியூஸ் 7 தமிழிடம் பகிர்ந்து கொண்ட இளம் தமிழகம் அமைப்பின் செந்தில், முன்னணி அரசியல் கட்சிகளுக்கு நிச்சயம் இதில் பங்கு உண்டு என்றார். தங்களின் அரசியல் லாபத்திற்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் சாதியை பாதுகாக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இதில் முழுக்க தமிழக அரசு சாதி ஆதிக்க சக்திகளுக்கு சார்பாக நின்று இந்த கொலைகளை தடுக்க தவறியுள்ளன என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. ஒரு பக்கம் தமிழக அரசும், இன்னொரு பக்கம் சாதிவெறி கட்சிகளும் சங்கங்களும் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக, காதல் திருமணங்களுக்கு எதிராக தீவிரமான பிரச்சாரத்தை கடந்த 4 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகின்றன. தமிழக அரசு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று இளந்தாளும் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் தமிழக அரசை கண்டிக்கிறோம். சாதிய ஆணவ படுகொலைக்கு சமூக சூழலும் ஒரு விதத்தில் காரணமாக அமைவதை சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள் இதற்கு நாம் அனைவருமே கூட்டு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். இனி இது போன்ற படுகொலைகள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் என்பதே முதன்மையானது எனவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.